ஹே ஹாய். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் சாட்ஜிபிடி, கிளாட், ஜெமினாய் நிறைய இருக்குது. ஐ டோன்ட் நோ. ப்ரீப்ளெக்சிட்டி. ஸோ யா, இப்போலாம் நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து 100% எஃபெக்டிவாக அந்த டூல்ஸ் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் தே டோன்ட் நோ ஹவு டு ப்ராம்ப்ட். ஸோ இந்த வீடியோவில் ஐம் கோன் கிவ் யூ சம் டிப்ஸ் ஆன் ஹவு டு ப்ராம்ப்ட் தீஸ் டூல்ஸ் வெரி எஃபெக்டிவ்லி. Let's go. So basically there are only 6 elements you have to know, at least for the basics. So the first one on the task, second on examples, context எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் எப்படி டோன் செட் பண்ணுறது, தென் ஃபார்மேட், தென் பர்சனா. ஸோ இந்த 6 எலமெண்ட்ஸ் தெரிஞ்சாலே போதும், ஓரளவுக்கு நம்ம நீட்டாக ப்ராம்ப்ட் பண்ணலாம், எல்லாராலையுமே பண்ண முடியும். நம்ம இப்போ ரியலாக சாட்ஜிபிலிட்ட இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஐ வில் எக்ஸ்பிளைன் ஹவு டு யூஸ் இட். ஸோ I'm going to open ChatGPT. I have my notes for prompts. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம டாஸ்க் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டாஸ்க் எப்பயுமே ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஹெல்ப் வித் மை ஹோம் ஒர்க் அப்படின்ட்டு நான் வந்து எதையுமே ஸ்பெசிஃபை பண்ணாமல் நான் இப்படி இது ஒரு டாஸ்க் அதுக்கிட்ட கொடுத்தேன்னா அது வந்து என்கிட்ட ஒரு கொஸ்டின் தான் மறுபடியுமே கேட்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா அதை ஸ்பெசிஃபை பண்ணணும், என்ன மாதிரியான டாஸ்க் அப்படின்ட்டு. எக்ஸ்பிளைன் photosynthesis in 3 simple steps for my 8th grade science project. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு எலாபரேட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு டாஸ்க் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அது ரெஸ்பான்ஸ் பண்ணும், அதாவது ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸ் பண்ணும் எனக்கு. ஸோ எப்பயுமே வந்து வேகா இல்லாமல் பி ஸ்பெசிஃபிக். ஓகேவா? ஸோ தென் we're moving to examples. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் அ பர்த்டே மெசேஜ். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா அது வந்து ஜென்ரலாக ஒரு ரெஸ்பான்ஸ் தரும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபார் அ குட் எக்ஸாம்பிள்னா நம்ம வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பர்த்டே மெசேஜ்னா அப்படின்ட்டு வந்து நமக்கு அதில் ஸ்பெசிஃபை பண்ணணும், ரிலவெண்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராம்ப்ட் எடுத்துக்கலாம், இது ஒரு குட் ப்ராம்ப்ட் எக்ஸாம்பிள். நான் இப்போ இதை கொடுத்தேன்னா, ரைட் அ பர்த்டே மெசேஜ் ஃபார் மை மாம் ஹூ லவ்ஸ் கார்டனிங், சம்திங் லைக் ஹாப்பி பர்த்டே டு சம்மன் ஹூ பிளான்ஸ் ஹாப்பினஸ் எவ்ரிவேர் சி கோஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன்னா எனக்கு அதை பேஸ் பண்ணி அது எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் தரும். இட் வில் பி மோர் பர்சனலைஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹாப்பி பர்த்டே டு மை மோஸ்ட் அமேசிங் மாம் ஹூ பிளான்ஸ் ஹாப்பினஸ் எவ்ரிவேர் சி கோஸ். ஸோ பர்சனலைஸ்டாக, கம்ப்ளீட்டாக பர்சனலைஸ்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்டாக என்னன்னா, அதுக்கிட்ட ஏதாவது ஒரு சீன் கொடுக்கணும். சீன் மீன்ஸ் ஒரு என்விரான்மெண்ட். இப்போ என்ன சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், சிக்கன் ரெசிபி ஃபார் கறி. இதில் ஒரு எந்த கான்டெக்ஸ்ட்டுமே இல்லை, ஒரு டாஸ்க் மட்டும் இருக்கு. இதை நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ரெசிபி தரும் எனக்கு. பட் இந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கான்டெக்ட் கொடுக்கணும். நான் வந்து பிகினரு, எனக்கு குக்கிங் பற்றி எதுவுமே தெரியாது, என்கிட்ட எந்த ஃபேன்சி எக்யூப்மெண்ட்டுமே இல்லை, எனக்கு சிம்பிளாக வந்து ஒரு சிக்கன் ரெசிபி பண்ணணும் 30 மினிட்ஸ்க்குள்ள அப்படின்ட்டு சொன்னோன்னா அது இதுக்கு ஏற்றப்பல ஒரு ரெஸ்பான்ஸ் தரும். ஸோ இதுக்கு பேர் தான் கான்டெக்ட். நம்ம சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி இதுக்கு ஒரு கான்டெக்ட் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தோன்னா அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வித் நம்ம சொன்ன கான்டெக்ட் ஏற்றப்பல நமக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் தரும். சரி, அது எவ்வளோ மினிட்ஸில் அதை பண்ணணும் எல்லாமே கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் கான்டெக்ட். தென் வந்து டோன் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ப்ளீஸ் அட்வைஸ் தட் த மீட்டிங் ஹாஸ் பீன் ரீஷெட்யூல் டு ஃப்ரைடே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்லேயே இருக்கும், இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பணும்னா நான் சும்மா இந்த மெசேஜை கொடுத்து எனக்கு ஆப்டிமைஸ் பண்ண அப்படின்னா அது வந்து ஜென்ரலாக ஆப்டிமைஸ் பண்ணும். பட் அதுக்கிட்ட வந்து ஒரு டோனை இது பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷுவல் டோன் கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ என்ன கேஷுவல் டோனே கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கேஷுவல் டோன், ஒரு டோன் செட் பண்ணேன்னா, சே ஹே எவ்ரி ஒன் ஜஸ்ட் ஹெட்ஸ் அப் த மீட்டிங் ஹாஸ் பீன் மூவ் டு ஃப்ரைடே. ஸோ இது ஒரு கேஷுவல் டோனில் தரும். அதையே வந்து ஒரு ஃபனி டோனில் கேட்கலாம். நான் ஃபனி டோன், யா, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம டோனையும் மாற்றிக்கலாம். ஓகேவா? தென் ஃபார்மேட்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் கெட்டிங் ஆன்சர்ஸ். இப்போ டெல் மீ அபவுட் சென்னை அட்ராக்ஷன்ஸ் இப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து லிஸ்ட் பண்ணும், கண்டிப்பாக ஜென்ரலாக லிஸ்ட் பண்ணும்.
பட் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் ஆன்சர்ஸ் நம்ம அதுக்கிட்ட கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் 5 சென்னை அட்ராக்ஷன்ஸ் வித் நேம், ஒன்லைன் டிஸ்கிரிப்ஷனு, பெஸ்ட் டைம் டு விசிட், என்ட்ரி ஃபீஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி அதுக்கிட்ட ஒரு ஃபார்மேட்டில் கேட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் தரும். ஓகேவா? இப்போ இந்த ரெஸ்பான்ஸுக்கும் டோட்டலாக வந்து நான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துரும், பெஸ்ட் டைம் டு விசிட் கொடுத்துரும், என்ட்ரி ஃபீஸ் கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் கேட்குறதும் ஒரு பெஸ்ட் வே ஆஃப் கெட்டிங் ஆன்சர்ஸ். தென் வந்து பர்சோனா மீன்ஸ் நத்திங் பட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே எடுத்துக்கோங்களேன், ஹவு டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒர்க்ஸ். ஸோ இதை நம்ம கொடுத்தோம்னா இட்ஸ் கோயிங் டு கிவ் அஸ் ஆன்சர்ஸ். பட் பர்சோனா வைஸில் கேட்டோம்னா இட் வில் பி மோர் பர்சனலைஸ்ட் அண்ட் இட் வில் பி மோர் ஸ்பெசிஃபிக். இதுவே எடுத்துக்கலாம். எக்ஸ்பிளைன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லைக் யூ ஆர் அ ஃப்ரெண்ட்லி ஃபைனான்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்கிங் டு சம்மன் ஹூ நெவர் இன்வெஸ்டட் பிஃபோர். ஓகேவா? இது வரைக்கும் அதை பண்ணதே இல்லை, என் ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க கேட்டா கோனா அட்வைஸ் லைக் தட். யா, ஸோ இட்ஸ் ஆல்சோ கிவிங் எக்ஸாம்பிள்ஸ். அதாவது இட் மேக் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ இட் வில் பி மோர் அப்ராப்ரியேட் அண்ட் மோர் யூஸ்ஃபுல். ஸோ இந்த மாதிரி தான் 6 டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. ப்ராம்ப்ட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த 6 டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸையும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் வந்து தனித்தனியாக நான் வந்து எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். பட் வி ஹாவ் டு யூஸ் திஸ் காம்பினேஷன்ல, அதாவது இந்த 6ஐயுமே வந்து ஒரே ப்ராம்ப்ட்ல யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து 2-3 இந்த எலமெண்ட்ஸை ஒரே ப்ராம்ப்ட்ல யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பர்சனலைஸ்டு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். நம்ம என்ன அதுக்கிட்ட கேட்க நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஒரு ஜிபிடி மாடல்ஸ்ட்டு பேசணும். நாட் ஓன்லி ஃபார் சாட் ஜிபிடி, கிளாடு, ஜெமினா, எந்த மாடல்ஸ்லையுமே இந்த மாதிரி நம்ம கான்டாக்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த 6 எலமெண்ட்ஸையும் வச்சு பேசணும்னா இட்ஸ் கோயிங் டு பி மோர் ரெஸ்பான்சிவ். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா எலமெண்ட்ஸையும் தனித்தனியாக பார்த்தாச்சு. பட் எங்கே நம்ம வந்து ஒரு பவர்ஃபுல்லான ரெஸ்பான்ஸ் கெட் பண்ண முடியும்னா, ஐ மீன் எங்கே நம்ம வந்து எஃபெக்டிவாக 100% இந்த சாட் ஜிபிடி மாடல்ஸ், ஜிபிடி மாடல்ஸ் யூஸ் பண்ண முடியும்னா, இந்த 6 எலமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணும்போது, எப்பயுமே 6 எலமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ண முடியாது. பட் சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு கம்பைன் அட்லீஸ்ட் 2 to 3. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு ப்ராம்ப்ட் எடுக்கலாம், ஹெல்ப் மீ அண்டர்ஸ்டாண்ட் எக்கனாமிக்ஸ். இது வந்து ஒரு பேசிக் ஒரு ப்ராம்ப்ட். ஸோ இது வந்து ஒரு டாஸ்க் மட்டும்தான் இருக்குது, அதுவும் ஜென்ரலாக தான் இருக்குது இந்த டாஸ்க்கு. ஸோ அது வந்து ஜென்ரலாக வந்து அது போயிட்டே இருக்கும். பட் நம்ம வந்து இப்போ நம்ம பேசின மாதிரிக்கு எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இன் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபார்மேட். ஸோ இது வந்து ஒரு டாஸ்க்கு. அதுக்கப்புறம் சிம்பிள் டெஃபினிஷன், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், how it affects everyday basis, one tip to product savings. ஸோ இது வந்து ஒரு ஃபார்மேட்டு. ஓகேவா? டாஸ்க்கு, ஃபார்மேட்டு. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் இட் லைக் யுவர் பேஸ்ட் எக்கனாமிக் டீச்சர் டாக்கிங் டு அ ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஹூ ஃபைண்ட்ஸ் த டாபிக் ஹார்ட். ஸோ இது வந்து ஒரு பர்சனா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டாஸ்க்கு, ஃபார்மேட்டு, பர்சனா. ஸோ இந்த 3 கம்பைன் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது it will be more specific and it will be more good response. ஸோ இந்த மாதிரி வந்து அதை நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி பேசிக் எக்ஸ்பிளனேஷன் இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு. ஸோ அதே மாதிரி நமக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி அசியூம் பண்ணி அது நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கெட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த டிப்ஸ், ப்ராம்ப்ட் டிப்ஸ். திஸ் இஸ் வெரி ஷார்ட் வீடியோ. ஹோப் இட் ஹெல்ப்ஸ். பீஸ் அவுட்.